என் பெயர் பத்மநாபன், புதுப்பேட்டை வசிக்கிறேன். சமீபத்தில் நான் டெல்லி சென்றிருந்தேன் வியாபாரத்துக்காக. அங்கு ஒரு நாள் டூராக சென்றிருந்தேன். பஸ்ஸில் 40 பேர் பயணம் செஞ்சோம். அதில் 10 பேர் முஸ்லீம் சகோதரர்கள், சகோதர சகோதரிகள், 30 பேர் முஸ்லீம் அல்லாதவர்கள். முதலில் ஜம்மா மஸ்ஜிதிற்கு கொண்டு சென்றார்கள். அங்கு அனைவரும் இறங்கி ஜம்மா மஸ்ஜிதை பார்த்தோம். பிறகு தாஜ்மஹாலுக்கு கொண்டு சென்றார்கள். அங்கு அனைவரும் சென்று பார்த்தோம். சிதாப்பூர், சிக்ரி, பல இடங்கள் சென்றார்கள். அப்புறம் கிருஷ்ணர் கோயிலிற்கு வந்தோம். கிருஷ்ணர் கோயில் என்று கைடு சொன்ன உடனே முஸ்லீம் சகோதரர்கள் அனைவரும் பஸ் உள்ளேயே அமர்ந்து கொண்டார்கள். 10 பேரும். முஸ்லீம் அல்லாதவர்கள் சென்று கிருஷ்ணர் கோயிலுக்கு சென்று பார்த்துவிட்டு வந்தோம். இது என் மனதிற்கு மிகவும் வேதனையாக இருந்தது. ஏனென்றால் முஸ்லீம் அல்லாதவர்கள் முஸ்லீம் கோயிலுக்கு மனசில் எந்த இதுவும் இல்லாமல் சென்று வருகிறோம். ஆனால் இவர்கள் ஏன் இப்படி செய்தார்கள் என்ற வருத்தம் எனக்கு இருந்தது. உங்கள் இதில் அப்படி சொல்லப்பட்டிருக்கா? முஸ்லீம் பிற மத கோயில்களுக்கு உள்ளே செல்லக்கூடாது என்று சட்டம் எதனா உண்டா என்று விளக்கி சொல்லுங்கள். அதாவது அவர் கேள்வி என்னன்னு கேட்டா, 40 பேர் கொண்ட குழு நாங்கள் போனோம். 30 முஸ்லீம் அல்லாதவங்க, 10 முஸ்லீம்கள் எல்லாருமா சேர்ந்து டெல்லி ஜும்மா மசூதிக்கு போனோம். ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹாலுக்கு போனோம். ஃபத்தேபூர் சிக்ரிக்கு போனோம். அதே நேரத்தில் கிருஷ்ணன் கோயிலுக்கு போகும்போது மட்டும் அவங்க 10 பேர் வரல, நாங்கள் 30 பேர் தான் போனோம். அப்ப முஸ்லீம் அல்லாதவங்களுடைய கோயில்கள் முஸ்லீம்கள் வரக்கூடாது என்று ஏதாவது இஸ்லாத்தில் சட்டம் இருக்குதா? அதான் கேள்வி. அப்படிலாம் சட்டம் கிடையாது. எங்க வேணாலும் போகலாம், பார்க்கலாம். அதுல என்ன சட்டம் இஸ்லாத்தில் இருக்குன்னு கேட்டா, வழிபடுறதுக்குள்ள வணக்கம் ஒரே ஒரு கடவுளுக்கு தான். பார்க்கறதுக்கு போகும்போது எதை வேணாலும் போகலாம், பார்க்கலாம், எல்லாத்தையும் பார்த்து படிப்பினை பெற வேண்டியதை பெறலாம். அதுல எல்லாம் இஸ்லாம் தடுக்கவே இல்லை. எதுக்கு தடை இருக்குன்னு சொன்னா, வழிபாடு, பூஜை, வணக்கம், பிரார்த்தனை இதுகளை எல்லாம் அகில உலகத்திற்கும் இரட்சகனா இருக்கிற உருவம் இருக்கிற உருவத்தை நம்ம கற்பனை செய்ய முடியாத ஏக பரம்பொருளாகிய அல்லாஹ் ஒருத்தனை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும். ஒரு கடவுள் தான் மொத்த உலகத்துக்கு இருக்க முடியும். அதை நீங்க மாற்றக்கூடாது என்று இஸ்லாம் கட்டளையிடுது. அவங்க பார்க்கிறதுக்கு வந்திருக்கலாம், வழிபாடு செய்கிற நேரத்தில் இல்ல வழிபாட்டுக்கு எங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். பார்க்க வரல என்று சொன்னா அதுக்கு அவர்களுடைய ஒரு சில பாதிப்புகள் இருக்கலாம். உதாரணமா மதுரை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அங்க ஒரு பகுதியில் முஸ்லீம்கள் உள்ள வரக்கூடாதுன்னு எழுதி போட்டிருப்பாங்க. அது நான் மதுரைக்காரனா இருந்தான்னு வைங்களேன், நான் கோயிலுக்கு சைக்காலஜிக்கலா வருவதற்கு எனக்கு தயக்கமா இருக்கும். என்ன தயக்கம்னு கேட்டா, வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்களோ, புடிச்சு வெளியே வரட்டி விட்டுருவாங்களோ, அதனால இது பிரச்சனை வந்துருமோ, அந்த மாதிரி சில ஊர்களில் அப்படி எழுதி போட்டிருக்கிறாங்க. அதாவது முஸ்லீம்கள் வரக்கூடாதுன்னே எழுதி இருக்குது சில கோயில்கள்ல. அப்படியாக எழுதப்பட்ட இடங்களா இருக்குமையானால் அதுல போய்கிட்டு நுழைஞ்சுக்கிட்டு நானும் வர்றேன்னு போய் தேவையில்லாம நாளைக்கு வர்ற சண்டையை இன்னைக்கு இழுத்துட்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஒதுங்கி இருந்தால் அது நியாயம். சும்மா சுத்தி பார்க்கறதுல ஒதுங்கி இருந்தாங்கன்னா அப்படி மார்க்கம் தடுக்கவே இல்லை. எல்லாத்தையும் போய் பார்க்கலாம். பூமி பூராம் நீங்கள் சுற்றி திரியுங்கள் குர்ஆன் சொல்லுது. அது ஒன்றும் தப்பு கிடையாது. இதை பத்தின மட்டும் கேளுங்க சார். 40 பேர் டூர் பண்ணாங்க சொன்னாங்க சார். புரியா? கோயிலுக்கு இப்ப கிருஷ்ணன் கோயில்ல நாங்க 30 பேர் கோயில்ல போனோம், 10 பேர் வரலன்னு சொன்னாங்க சார். இப்போ கார்த்திகை மாசம் நாங்க மாலை போடுவோம் சார். மாலை போடும்போது இப்போ மாலை போட்டு மலைக்கு போகும்போது எரிமேல் இடங்கள் சார். அங்க நாங்க போனோம், சாயம் போட்டு வேஷம் கட்டி நாங்க ஆடிட்டு வருவோம். ஆடிட்டு வரும்போது அங்க வாவர் இருக்காங்க, வாவர் சாமின்னு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர் தொழுவிட்டு போனாதான் உங்களுக்கு பாவம் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்றாங்க. ஏன் சார், நாங்க 40 நாள் நோம்பு இருந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிடணும், 2 வேளை டிபன் பண்ணணும், நாங்க வெறும் தல் தான் படுக்கணும். பாத்துங்க, இவ்வளவு கடுமையா நாங்க நோம்பு இருந்து நாங்க அங்க மலைக்கு போகும்போது அங்க போய் வாவரை பார்த்துட்டு தான் நாங்க இடுமுடி தூக்கி அங்க போனதான் பாவம் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்றாங்க. அது என்னன்னு விளக்கம் நாங்க தெரியணும் சார். இப்போ அதாவது எங்க இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் அதுவே தப்பு. எது? இந்த பாபா சாமிங்க இல்ல, பாவரா அதாவது ஐயப்ப கோவில் இருக்குல்ல, கீழே இருக்கிற பாபர் சாமி கீழே இருக்காருங்கிறீல்ல, அவரை முஸ்லீம்கள் போய் கூட அவர் வழிபடக்கூடாது. எங்க இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இந்த தர்காங்கிற சமாதி இருக்கு பாருங்க, அதெல்லாம் இஸ்லாத்துல இல்லாதது. என்னை மாதிரி ஒரு மனிதர் இறந்து போன உடனே அவரை கொண்டு அடக்கம் பண்ணி வச்சுக்கிட்டு அவரை கும்பிடுறாங்க. அது குர்ஆன்ல அப்படி இல்ல. நாங்க அல்லாஹ் மட்டும், கடவுளை மட்டும் தான் கும்பிடணும். முஸ்லீம்களே அதுக்கு போக கூடாதுன்னு நாங்க. நீங்க போறீங்களா தர்கான்னு சொல்லி, சாமின்னு சொல்லி
பாபர் சாமின்னு, அதுக்கு நாங்களே போக கூடாது, அதுவே தப்புங்கிறோம். அது இஸ்லாத்துல இல்லாதது. உங்களுக்கு வந்து அது உங்க நம்பிக்கையில் நீங்க செய்யறீங்க. இஸ்லாமிய நம்பிக்கை பாருங்க, அவங்களே சொல்றாங்க சார், பாபரை சொல்லுங்க, பாபரை சொன்னாதான் உங்களுக்கு பாவம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும் அப்படின்றாங்க. முஸ்லிம்கள் சொல்றாங்க. அங்கே அவங்க சொல்றாங்க சார். அவங்க சொல்ல போது யார் சொல்றா? முஸ்லீம் சொல்றாங்களா? அவங்களே சொல்றாங்க சார். சொல்ல போது நாங்க தேங்காய் ஊட்டிட்டு போவோம். நீங்க அதாவதுங்க, இஸ்லாமிய அடிப்படையில அவர் ஒரு மனிதர், அவர் இறந்து போயிட்டார். இறந்து போன பிறகு எந்த சக்தியும் கிடையாது என்பதுதான் இஸ்லாத்தின் நம்பிக்கை. நான் உசுரோட இருக்கும்போது தான் எனக்கு ஏதோ சக்தி இருக்கும். நான் செத்துட்டேன்னு சொன்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிறது இஸ்லாமிய நம்பிக்கை. அப்ப அங்கனுக்குள்ள ஒருத்தர் அடங்கி இருக்கிறாரு, அங்க போங்கன்னு ஒரு முஸ்லீம் சொல்றாருன்னு சொன்னா உங்களுக்கு தப்பான வழி காட்டுறாரு. முஸ்லீமே போக கூடாதுன்னு சொல்றோம். நாகூருக்கு போக கூடாதுன்னு, நாங்க நாகூர் தர்கா இருக்குது, நாங்க போக கூடாது. முஸ்லீம்கள் போறாங்க, அது இஸ்லாத்துல இல்லாதது. மனிதர் இறந்து போனால அடக்கம் பண்ணி வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அதான் விஷயம். சிலையா? சிலை சம்பந்தப்பட்டதா? அந்த அன்பருக்கு சொன்னார் கிருஷ்ணர் கோயிலுக்கு முஸ்லிம்கள் வரவில்லை என்று. இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. நான் துபாயில் 23 வருடங்கள் பல நாட்டு நல்ல உள்ளம் கொண்ட முஸ்லிம்களுடன் வாழ்ந்து வந்த காரணத்தால் எனக்கு ஓரளவுக்கு இதில் நல்ல ஒரு இது உண்டு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துறது ரொம்ப நம்ம எல்லாருக்கும் உபயோகமா இருக்கிறது, ஒற்றுமையை வளர்க்கிறது. ஆனால் முஸ்லிம் சமுதாயத்தில் இஸ்லாம் இஸ்லாம் என்று பல குற்றங்கள் புரிந்து கொண்டிருந்தாலும் இஸ்லாம் பெயரில் சில காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒன்று, அது ஐயா தான் விளக்கம் அளிக்க வேண்டும். இஸ்லாமில் நபிகள் நாயகத்துக்கு முன்பு பல 100 இறை தூதர்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறதாக கூறப்படுகிறது. ஈவன் என் பாகிஸ்தான் நண்பர்கள் சொல்லி இருக்கிறார்கள், கூட வேலை செய்தவர்கள். அப்படி இருக்கும்போது ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்களை இறை தூதராக இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். அதற்கு முன் இருந்த கிருஷ்ணரையோ ராமரையோ இறை தூதர்களாக ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? அந்த மாதிரி ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்த கோயிலுக்குள் போக பிரச்சனை எல்லாம் இருக்காது. அதே மாதிரி வந்தே மாதரம் சொல்லக்கூடாது, அது எங்கள் இஸ்லாமுக்கு இல்லை என்று பூனா நகரத்திலும் மற்ற வடநாட்டிலும் குழந்தைகளுடைய மனசையும் விஷத்தை விதித்தார்கள். கடைசியில் அந்த வந்தே மாதரத்தை பாடியவரே ஏஆர் ரஹ்மான் தான் டியூன் போட்டவர். இப்பொழுது உலகம் முழுவதும் மத்திய துபாய் நாட்டிலும் ஈவன் பாகிஸ்தானில் கேட்கும் இந்த டியூனை குழந்தைகள் எப்படி, எங்கள் குழந்தைகள் துபாயில் அல்லாஹ் அக்பர் என்னும் போது 1.5-2 நிமிஷத்தில் 2 வயதில் 1.5-2 வயது உள்ள குழந்தைகளும் அல்லாஹ் அக்பர் நாங்களெல்லாம் மகிழ்ச்சி அடைவோம். ஓ, அது நம்ம மதம் இல்லை, சொல்லாது, அது நம்ம கடவுள் இல்லை என்று 99% இந்துக்கள் நாங்கள் சொன்னதில்லை, அகமகிழ்வோம். அதே மாதிரி வந்தே மாதரம் என்றதை அகமகிழ்வதால் இஸ்லாமியனுடைய கோட்பாடுகளிலிருந்து தள்ளி போய்விடும் என்று நான் நினைக்கவில்லை. அதேபோல் பல கோயில்கள் இடிக்கப்பட்டும் பாகிஸ்தானில் அதை துக்க தினமாக, இங்கு கருப்பு தினமாக நாம் கொண்டாடுவதில்லை. தயவு செய்து ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமின்றி அகில இந்தியாவில் டிசம்பர் 6ஆம் தேதியை இனி அது ஒரு வெட்கப்பட வேண்டிய செயல். அது உங்களுக்கே தெரியும், எல்லா இந்துக்களும் 99% இந்துக்கள் அதை வெறுக்கிறார்கள். அதை இடிக்கப்பட்ட சம்பவத்தை அதை நினைவுபடுத்தி குழந்தைகளையும் பெண்களும் ஊர்வலம் போகும்போது, அந்த சமயத்தில் பிறக்காத 92 பிறக்காத குழந்தைகளும் அந்த ஊர்வலத்தில் போகும்போது என் மனம் புண்படுகிறது. ஐயா அவர்கள் இதில் முயற்சி செய்து இனி வரும் வருடங்களில் அந்த தினத்தை கருப்பு தினமாக கொண்டாடி பிரிவினையும் துவேஷத்தையும் வளர்க்கக்கூடாது என்று தயவு செய்து கேட்டுக் கொள்கிறேன். ஒரே ஒரு அறிவிப்பு செஞ்சிடறேன். ஏன்னா அடுத்து ஒட்டின்னு ஒவ்வொரு கேள்வி வந்துடும். அதனால இது ஒட்டி கேள்வி எதுவுமே கிடையாதுங்க, தயவு செய்து. ஏன்னா இருக்கிறவங்க அத்தனை ஒரு 15 பேர் இருக்காங்க. சரி, ஐயா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, வந்தே மாதரம் அப்படின்னு சொல்ல ஒரு சுலோகம் இருக்கு. இதை இங்க உள்ள முஸ்லீம்கள் சொல்ல மாட்டேங்கிறாங்க, சொல்லக்கூடாதுங்கிறாங்க. அது ஏஆர் ரஹ்மான் முஸ்லீம் தான் டியூன் போட்டிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது அதை ஏன் மறுக்கணும், அதை சொல்லிட்டு போயிடலாமே அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு போறதை பத்தி ஒண்ணும் கிடையாதுங்க. வந்தே மாதரமுக்கு என்ன அர்த்தம்? வந்தே மாதரம் சொன்னா அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மண் இருக்குல்ல, மண்ணை நாங்க வணங்குகிறோம், தாய் மண்ணை வணக்கம், அதுக்கு அர்த்தம். சுருக்கமா சொல்ல போனா அது அப்படி தாய் மண்ணே வணக்கம் அந்த டியூன் போட்ட ரஹ்மானே அதுன்னு சொல்லிவிட்டார், வழங்குதா? அப்ப தாய் மண்ணே வணக்கம் சொல்லி அப்படி அந்த அர்த்தம் அதுல இருக்குது. முஸ்லிம்களுடைய நம்பிக்கை எப்படி நாங்க எப்படி சொல்றோம்னு கேட்டா,
தேசபக்தி என்பது இந்த மண்ணை வணங்குறதுல இல்ல. மண்ணை நேசிக்கணும், மண்ணை காப்பாற்றணும். அடுத்தவன் எடுக்க வந்தான்னு சொன்னா ஒரு ஜான் இடமா இருந்தாலும் விட்டு கொடுக்காம உயிரை கொடுத்து போராடி தக்க வைக்கணும். அது தேசபக்தி. ஆனால் முஸ்லிம்கள் ஒரு காலத்திலையும் மண்ணையோ கல்லையோ வேற எதையுமோ வணங்க கூடாதுன்னு இருக்குது. அப்ப வணங்குன்னு சொல்லணும், நீங்க எங்களை சொல்றீங்க. தாய் மண்ணை நேசிக்கணும்னு சொல்லுங்க, அது நியாயம். வணங்குன்னு சொல்லி நீங்கள் வணங்கக்கூடிய ஒன்றை நீங்கள் எங்கள் மீதோ